இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எம்சிபி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே 6, 10, 16, 32 இது மாதிரி எம்சிபி யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் போல், 2 போல், ஸோ ஓகே. அதே மாதிரி ட்ரிபிள் போல், ஸோ ஓகே 4 போல். ஸோ இது மாதிரி எம்சிபிலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு எல்லா எம்சிபிக்கும் ரேட்டிங் இருக்குது. ஓகே. ஸோ இந்த எம்சிபி எதனால் ட்ரிப் ஆகுது? ஓகே. ஸோ எம்சிபி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசனுக்காக தான் ட்ரிப் ஆகும். ஒன்று வந்து ஓவர்லோடு, இன்னொன்று ஷார்ட் சர்க்யூட். ஸோ எம்சிபியில் என்ன ரேட்டிங் இருக்கோ அதை விட நம்ம லோடு அதிகமாக கொடுக்கும்போது எம்சிபி ட்ரிப் ஆகும் ஒன்று. ஓகே. இன்னொன்று வந்து ஷார்ட் சர்க்யூட். ஸோ அந்த லைனில் அந்த சர்க்யூட்டில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட், ஃபேஸ் அண்ட் நியூட்ரல், ஓகே, அல்லது 3 ஃபேஸில் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆனால் இந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். ஓகே. ஸோ எந்த எம்சிபி ட்ரிப் ஆனாலும் ஸோ எதனால் ட்ரிப் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு எம்சிபி ஆன் பண்ணிங்கன்னா ஸோ எம்சிபி ட்ரிப் ஆகாது. ஓகே. ஸோ ஆனால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஓவர்லோடால் ட்ரிப் ஆகுதா, ஷார்ட் சர்க்யூட்டால் ட்ரிப் ஆகுதா? ஓகே. ஸோ நம்ம ஓவர்லோடால் ட்ரிப் ஆகுது எப்படி பார்க்குறது? ஸோ எவ்வளோ ஆம்ப்ஸ் அந்த சர்க்யூட்டில் போகுதுன்னு செக் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எம்சிபி ரேட்டிங்கோட கம்மியாக லோடு போச்சுன்னா கம்மியாக லோடு போகுது ஆனால் எம்சிபி ட்ரிப் ஆகுதுன்னா ஷார்ட் சர்க்யூட் தான். ஓகே. ஓகே. ஸோ இது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பிறகு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா எம்சிபி ஸோ ட்ரிப் ஆகாது. ஓகே. ஸோ எம்சிபி ரெண்டு ரீசன் தான். ஒன்று வந்து ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்யூட். ஓகே. ஸோ எந்த எம்சிபி ட்ரிப் ஆனாலும் ஸோ இந்த ரெண்டு ரீசனில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு எம்சிபி ஆன் பண்ணிங்கன்னா ஸோ எம்சிபி வந்து ஸோ ட்ரிப் ஆகாது. ஓகேங்களா?